என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் நான். இனியும் உன்னிடத்தில் எதையும் மறைத்து பேசி புண்ணியமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். எதுவென்றாலும் என் பிள்ளையிடம் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய மனநிலைக்கு வந்து விட்டேன். அதனால் கருப்பன் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ தைரியமாக கேள். நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். கெட்ட விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நாம் வாழும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளையினுடைய தேவைகள் அத்தனையையும் இந்த கருப்பன் நான் அறிவேன். அதனால் நீ நினைத்தாலே கருப்பன் அதனை புரிந்து கொள்வேன். நீ என்ன கேட்கிறாய் என்பதனை உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் நான் சரிவர நடத்தி கொடுக்க துணியும் இந்த காலம். இனி இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் முழுக்க உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்லதொரு புரிதல் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலங்கள் உனக்கான பதிலை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். கருப்பன் அதுபோல உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதையெல்லாமும் சரியாக முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறது என்றால் இதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு அடுத்தபடியாக நடக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். கெட்டது நடந்தால் அதன் பின் நன்மையும், நல்லது நடந்தால் அதன் பின் கெட்டதும் நடப்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அதனால் தானே இங்கு பலரும் சிரிப்பதற்கே யோசிக்கிறார்கள். எங்கே நாம் பலமாக சத்தமாக சிரித்து விட்டோம் என்றால் அடுத்ததாக நாம் அழவேண்டிய ஒரு நிலை நமக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். இப்படியே எத்தனை காலம் பயப்பட முடியும்? கிடைக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை முழுமையாக உன்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அதற்கு பெயர் எப்படி வாழ்க்கையாகும்? கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நொடியில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் என் பிள்ளையினால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே கடந்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதையும் தாண்டித்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களில் அனுபவங்களையும் கற்றுக்கொள்கிறோம் என்றால் இதுவும் அதுபோல ஒரு அனுபவம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ உன்னுடைய விருப்பங்களுக்கு தகுந்தாற் போல போராடி கொண்டிருந்தாய். இனிமேல் என் குழந்தை அந்த போராட்டங்களை எல்லாமும் ஒருபோதும் கைவிட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரம் சுற்றி இருக்கும் சிலரினுடைய வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில், நீ எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய நடவடிக்கைகளில் எல்லாமும் ஓடி ஓடி வந்து உனக்கு உறுதுணையாக இருந்த ஒருவரை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஓடி ஓடி உதவி செய்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் காலத்திலும் நாம் மறந்துவிடக்கூடாது. செய்த உதவி சிறிதெனினும் அந்த நேரத்தில் யாரும் செய்ய மனமில்லாமல் ஒதுங்கி நின்ற பொழுது இவர்கள் நமக்காக செய்த இந்த விஷயத்தை நாம் ஒருபோதும் இல்லை என்று மறுக்க முடியாதல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரங்களில் நீ அத்தனை விஷயங்களையும் சரிவர புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையுமே என் பிள்ளையினால் நிச்சயமாக
சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லா இடத்திலும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் எங்கே, அது எப்பொழுது நமக்கு ஆரம்பிக்கிறது என்று யோசித்து கொண்டிருப்பதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நமக்கான நல்ல நேரம்தான். அதை கவலைக்கு மிகுந்ததாக மாற்றுவதோ அல்லது உனக்கு தகுந்தாற் போல, தேவைக்கு தகுந்தாற் போல அதை நிறுத்துவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை தருவதை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்த வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் வாழ்க்கையில் செய்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் முழுமையாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. அந்த அழுத்தமான காரணத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக பெற முயற்சி செய்ய வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உனக்கு துணை இருக்கும் இந்த நாட்கள் இனி எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய துணிச்சலோடு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது போல உனக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்பொழுது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்னும் சில நேரங்களில் நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டிருக்கின்ற நன்மைகளை பற்றி மட்டுமல்ல, சில தீய விஷயங்களையும் உனக்கு நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இந்த கருப்பன் நான் சொல்வது போல உனக்கு நான் சொல்லி தந்திருக்கின்ற எல்லாமுமே உனக்கென்ற ஒரு முழுமையான விஷயத்தை எல்லோருக்குள்ளும் கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உனக்கு நன்மை கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை தான் விரும்பியதை அடைந்து விட்டால் அது போதும். இத்தனை முறை உன் கருப்பன் சொல்வதில் நீ என்ன என்று செவி கொடுத்து கேட்டாய் அல்லவா? உன் கருப்பன் எத்தனை முறை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்கள் இவை எல்லாமும் உனக்கான தேவைகள் என்று நான் உணர்த்தி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ மறுத்து விடுவதும் வேண்டாம் என்றும் உதறி விடுவதும் உனக்கு வழக்கமாகவே இருக்கிறது. இன்று தேவையில்லை என்று நாம் தூக்கி வீசப்படுகின்ற ஒரு பொருள் நாளை ஏதாவது ஒரு காரணத்திற்காக நமக்கு தேவைப்படும். அப்பொழுது நாம் அது போன்ற விஷயங்கள் கிடைக்காமல் வருந்தி கொண்டிருப்போம். இதுபோல நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து உனக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள். இதை எதையும் வேண்டாம் என்று சொல்லவோ அல்லை வேண்டாம் என்று ஒதுக்கி விடவோ நிச்சயமாக உன்னால் முடியாது. ஏனென்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமும் என்னவென்று புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாமும் உனக்கென்று நான் வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறேன். இந்த கருப்பன் பல தருணங்களில் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக மனது படபடக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேலும் என் குழந்தை ராமல், நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டிருக்காது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும், சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
கருப்பனின் அன்பு போல இனி எதுவுமே நமக்கு முழுமையாக கிடைத்துவில்லை என்பது நீ அறிந்த உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நேரங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் இனி உன்னை எப்பொழுதுமே வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்ற ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் வேளை இவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நீ இதையெல்லாமும் மீட்டு கொண்டு வர வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்கள் எந்த வகையிலும் உனக்கு உதவி செய்யாமல் போனாலும் சரி, இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது உனக்கு அன்பை கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை காலமும் நேரமும் அத்தனை விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடத்த வேண்டி நான் உன்னோடு துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பனுக்கு வேண்டியது எல்லாமுமே என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் ஆசுவாசமாக யோசித்து ஒரு விஷயத்தை நீ முடிக்க வேண்டும் என்பதுதான். நீ ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதனால் எதுவும் இங்கு மாறிவிடப் போவது கிடையாது. நடந்து முடிந்ததை மாற்றிவிட முடியாது. ஆனால் நடக்கப் போவதை நீ நினைத்தால் நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வர முடியும். நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நினைத்தால் நிச்சயமாக பெரிய பெரிய மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து உன்னால் சேர்த்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி ஒரு நிலையை உனக்கு நான் உருவாக்கி தர தயாராக இருக்கும் இந்த நேரம் எதையுமே என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாகவே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை நான் முழுமையாக அறிவேன். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ அதற்காக பதறிக்கொண்டிருக்காமல் இருக்கலாம் அல்லவா? என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற ஒரு மனதைரியம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? அதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, இல்லை என்று ஒரு பொழுதும் இந்த கருப்பன் சொல்லவும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது என்பதனையும் கருப்பன் தானே சொல்கின்றேன். பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னவுடன் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? கருப்பா, இது நீ சொல்லித்தான் நான் தெரிய வேண்டுமா? ஏன் எனக்கு தெரியாதா? இதை சொல்வதற்கா நீ என்னை தேடி வருகிறாய் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, நான் உன்னை தேடி வருவதற்குரிய முழுக்க நோக்கமே இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான். இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விதமான திருப்பங்களும் தான் உன்னை இது போன்று செதுக்கி கொண்டிருக்கிறது. அதாவது பிரச்சனைகள் வருவது உன்னை வீழ வைப்பதற்காக அல்ல, உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. அது உன்னை செதுக்குவதற்கானது. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுப்பதற்கானது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை செதுக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை செதுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை தெளிவாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ பெருமையோடு புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் எப்பொழுது உனக்கு தெரிய வேண்டுமோ அப்பொழுதுதான் உனக்கு தெரிய வேண்டும். இல்லாது போனால் தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டுதான் இருப்பாய். தீய விஷயங்கள், தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுக்க வேதனைகளை கொடுக்க நினைப்பவர்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்கத்தான் வேண்டும். இவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன, இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டால்
நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விடுவாய். மிகப்பெரிய ஆனந்தத்தை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. அப்பன் சொல்வது என் பிள்ளைக்கு புரிகிறதா? பிரச்சனைகள் வருவதை எதிர்கொண்டு விடு என்று தான் சொல்கின்றேன். வருவதற்கு முன்பாக பயந்து ஓட நினைக்காதே. வந்த பிறகு எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் வேண்டாம் என்று சொல்லாதே. எதுவாக இருந்தாலும் தெய்வம் நமக்கு நல்லதைத்தான் செய்யும். முழுக்க முழுக்க தவறுகளையே செய்கின்ற ஒருவர் உன்னிடம் இருந்தால் கூட அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய மனதை நொறுக்கிவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். யாரையுமே நாம் பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்வதனால்தான் இது மேலும் மேலும் பய உணர்வை கொடுக்கிறது. பெரிய விஷயங்களையும் பெரிய பெரிய மனிதர்களையும் நாம் தெருங்கி எல்லாவற்றையும் நாம் நம் வசமாக்கி கொண்டு சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே பொதுவான சில விஷயங்கள் நாம் நிலையாக வாழ வைக்க நமக்கு பல உறுதுணையாக இருக்கும். அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் நான் உன் வசமாக்கப் போகிறேன். இதை எல்லாவும் கடந்து உணர்ந்து நான் இருக்கும் இந்த வேளையில் நீ கருப்பனின் நாமத்தை சொல்லி அழைத்து கொண்டே இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் இந்த கருப்பன் பொடி பொடியாக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது உன்னை ஆட்டி படைக்கும் பல நல்ல விஷயங்களை மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இருப்பதை விட ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதன் பிறகு அதனை தெரிந்து கொள்வது முக்கியமான விஷயமாகும். நான் உன் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பது உண்மை என்றால் யார் என்ன சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் உன்னுடைய தன்மானத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ கண்டுகொள்ளாமல் சென்று விடாதே. எல்லாமுமே காரணத்தோடு தான் நடக்கிறது. எல்லாமும் தெளிவாகத்தான் நடக்கிறது. எந்த பிரச்சனையிலிருந்தும் நீ பின்தங்கி விடாதே. இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னை தேடி பிரச்சனைகள் தானாக வரப்போகிறது. அவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் பல விஷயங்கள் இனியும் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ இழந்தது எல்லாமும் போக உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த காலம் இந்த கருப்பனின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏங்கி தவியாய் தவித்தது எல்லாமும் போதும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த தெய்வத்தின் ஆசியோடு இனி எப்பொழுதும் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். நீ எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டு உனக்குள் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை இழந்து விடாதே. எப்பொழுதும் போல உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற காலங்கள் இனி உனக்கான நல்ல நேரங்கள். கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இனி எதற்கும் பயம் வேண்டாம். உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகள் எதுவாயினும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பு என்னுடையது. அதனால் நீ செய்கின்ற காரியங்களை திறமையாக செய்து கொண்டிருந்தாலே அது போதும். செய்கின்ற காரியங்களை நீ திறமையாக வெளிப்படுத்தி நின்றாலே அது போதும். எப்பொழுதுமே ஓடி ஒளியாத பிள்ளைகளை தெய்வம் தேடி வருவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஓடி தாகம் எடுத்தால் அந்த இடத்தில் தெய்வம் என்ன செய்யும்? இவை எல்லாவற்றையும் நீ முதலில் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.